இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, தயவுசெய்து பெண் குழந்தைகள பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கு சரி, பெண்களுக்கு சரி, எங்கேயுமே ஒரு பாதுகாப்பு இல்ல. முக்கியமா சொல்லப்போனா குழந்தைகளுக்கு தான் பாதுகாப்பு சுத்தமாவே இல்ல. யார நம்பி குழந்தைய விட்டுட்டு போறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பயமா இருக்குது. இப்ப ஏதோ ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண துண்டு துண்டா வெட்டி போட்டுருக்காங்க 4 பேர் சேர்ந்து. அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல ஒரு சம்பவம் நடந்தது. இந்த மாரி நெறைய விஷயம் நடந்துட்டே தான் இருக்குது. குழந்தைகளுக்கு தான் மெயினா நடக்குது. இப்ப மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த பொண்ண வெட்டி போட்டது அதையெல்லாம் கேட்டோனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட தயவுசெய்து கேட்டுக்கிறேன். பெண் குழந்தைகள பத்திரமா பார்த்துக்குங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, வந்தோனே குழந்தைங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. என்ன ஏதுன்னு விசாரிங்க. அப்பத்தான் அந்த குழந்தைகளுக்கு மனசுல கொஞ்சம் பயம் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், குழந்தைகள பத்திரமா பார்த்துக்குங்க. சரிங்களா? அத விட பெரிய வேலை நம்மளுக்கு எதுவும் கிடையாது. நம்ம குழந்தைகள நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அத விட பெரிய வேலையெல்லாம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. தயவு செய்து பெண் குழந்தைகள பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா, இப்ப குழந்தைகளுக்கு தான் பாதுகாப்பே கிடையாது.